முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 10:30 பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்து கொள்கின்றீர்கள். சக்தி டிவி குளோபல் ஊடாகவும் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் நாட்டில் பேசுபொருளாக மாறிய செய்திகள் ஏராளம். அவை அனைத்தும் எம்பசம். அவை அனைத்திற்கும் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். குமண சரணாலயத்தில் சிறுத்தை தாக்கியதில் ஒருவர் பலி. சம்பவம் இடம்பெற்ற பகுதியை தற்காலிகமாக மூடுவதற்கும் நடவடிக்கை. அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர் ராதாகிருஷ்ணனுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அழைப்பு. திருகோணமலை பாட்டாளிபுரம் கிராமத்துக்கான பஸ் சேவையை மீள ஆரம்பிக்குமாறு மக்கள் கோரிக்கை. காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் சிவசேனாவில் இணைவு. முதலில் உள்நாட்டு செய்தி. நேற்று மாலை குமண தேசிய சரணாலயத்தின் வீதி செப்பனிடும் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தொழிலாளியை சிறுத்தை தாக்கி கொண்டிருந்தது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த மற்றொருவர் அம்பாறை பொது வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார். சரணாலயத்தில் சம்பவம் இடம்பெற்ற வலயம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சந்தன சூரிய பண்டார தெரிவித்தார். குமண தேசிய சரணாலயத்தின் பாக்குரை பகுதியில் வீதி செப்பனிடும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் தொழிலாளர்கள் 4 நேற்று மாலை மண் ஏற்றியவாறு சரணாலயத்துக்குள் நுழைந்துள்ளனர். இதன்போது இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தினை எதிர்நோக்கினர். நாங்கள் 3 பேர் முன்னுக்கு நின்று 2 பேர் பின்னுக்கு இருந்தவங்க. அவர் சிவத்த கலர் ஷர்ட் போட்டிருந்தவர். அது பிறகு சத்தம் ஒன்று கேட்டுக்கு வந்து சிறுத்தை புலி வந்து அவரை களத்தில் பிடிச்சி அப்படியே கொண்டு போய் நாங்கள் சிரத்தி கொண்டு போய் மம்பட்டியெல்லாம் அடிக்க போய் கிட்ட போயிட்டோம். நாங்கள் தோசரால் நாங்கள் காடெல்லாம் போய் பார்த்தோம். பொடியை காணல. பிறகு வந்து வைல்ட் லைஃப்காரர்கள் வந்தாங்க. வெறிக்கேண்ட எங்களை கொஞ்சம் தள்ளி போட்டு வந்தாங்க. நாங்கள் வெளியில் வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு வெளியில் வந்து நின்றோம். சவாரி டிரைவர் பொடி என்னவர்கள் வந்து போட்டோ பிடிக்க வர்றது சத்தம் என்ன கட்டிச்சு, கத்திரி சத்தம் கட்டிச்சு. நாங்கள் இங்கே வெளியால் ஓடி வந்துட்டோம். ஓடி வேற கொஞ்ச நேரத்தில் வெடி சுட்டவங்க. சிறுத்தை தாக்கிய நபரை காப்பாற்றுவதற்கு மற்றைய தொழிலாளர்கள் முயற்சித்த போதும் அது பலனளிக்கவில்லை. பின்னர் அம்பாறை வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தனியார் வாகனம் மூலம் சம்பவ இடத்துக்கு சென்று சிறுத்தை தாக்கிய நபரை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது தனியார் வாகனத்தின் சாரதியையும் சிறுத்தை தாக்கியது. சிறுத்தை விரட்டி அடிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தவரின் சடலம் மீட்கப்பட்டது. சரணாலயத்துக்கு வெளியே வந்த குழுவினர் தாக்குதலுக்கு இலக்கான சாரதியை அம்பாறை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். அவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் இடம்பெற்ற சுமார் 5 மணித்தியாலங்களின் பின்னர் உயிரிழந்த தொழிலாளியின் சடலம் சரணாலயத்திலிருந்து வெளியில் கொண்டு வரப்பட்டது. இந்த சம்பவத்துக்கு திருக்கோவில் பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தையான செல்லத்துறை ரவிச்சந்திரன் என்பவரே உயிரிழந்துள்ளார். இவ்வாறான கொடூரமான நிலையை சிறுத்தை வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்ன? நாம் அது தொடர்பில் வனஜீவராசிகள் திணைக்கள கால்நடை வைத்தியர் நிகால் புஷ்பகுமாரவிடம் வினவினோம். ஒருவரை இழுத்துச் சென்று கொண்டுள்ளது, மற்றொரு குழுவில் இருந்தவரை தாக்கியது என்றால் சிறுத்தையின் வளமையான செயற்பாட்டில் ஏற்பட்ட மாற்றத்தையே வெளிப்படுத்துகின்றது. சரணாலயங்களுக்குள் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது தொழிலாளர்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்கு வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளை ஈடுபடுத்த வேண்டும் என்ற சட்டம் இல்லை என வனஜீவராசிகள் பணிப்பாளர் நாயகம் சந்தன சூரிய பண்டார தெரிவித்தார். நீண்ட காலமாக செப்பனிடும் செயற்பாடுகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதால் இயலுமான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வனஜீவராசிகள் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகள் சரணாலயத்துக்குள் நுழையும் போது பாதுகாப்பு வழங்க வேண்டியது வனஜீவராசிகள் அதிகாரிகளினது பிரதான பொறுப்பு என்பதுடன் சம்பவம் இடம்பெற்ற நேற்றைய தினம் அதிகளவான சுற்றுலா பயணிகள் சரணாலயத்துக்கு வருகை தந்திருந்ததாகவும் அவர் கூறினார். அம்பாறை வனஜீவராசிகள் காரியாலயத்துக்கு சொந்தமான 3 வாகனங்களில் 2 வாகனங்கள் பாவனைக்கு பயன்படுத்த முடியாமையே சிறுத்தை தாக்கிய நபரை தனியார் வாகனத்தில் கொண்டு செல்வதற்கான காரணமாகும். மீதமிருந்த வாகனமும் அலுவலக தேவைக்கு பயன்படுத்தப்பட்டிருந்ததாக பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். சிறுத்தைக்கு எவ்வித காயமும் இல்லை எனவும் அதனுடைய வாழ்க்கை சக்கரத்தினை நன்கு அவதானித்து நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூறும் பெரிய வெள்ளி ஆராதனைகள் நாடுபூராகவும் இடம்பெற்றன.
උන්වහන්සේ ප්‍රතික්ෂේප කරනවා. மத்திய சப்ரகமுவ தென் ஊவா வடமத்திய மேல் ஆகிய மாகாணங்களிலும் மன்னார் வவுனியா மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டர் வரையான இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது மணித்தியாலத்திற்கு 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வரையான பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடி மின்னலுடன் கூடிய மழையின் போது பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் திறந்த வெளியில் நடமாடுவதை தவிர்க்குமாறும் கட்டடம் அல்லது பாதுகாப்பான வாகனங்களில் இருக்குமாறும் கூறப்பட்டுள்ளது. எனினும் சைக்கிள், உளவு இயந்திரம் மற்றும் படகு போன்றவற்றில் பயணிப்பதை தவிர்க்குமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வயல், தேயிலை தோட்டம், விளையாட்டு மைதானம் ஆகிய பகுதிகளில் நடமாடுவதை தவிர்க்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. முல்லைத்தீவு விசுமடு புத்தடி பகுதியில் மின்னல் தாக்கத்திற்கு இலக்கான இளைஞன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். மின்னல் தாக்கத்திற்கு இலக்கான மற்றொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 24 வயதான ஒருவரே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். விஸ்வமடு புத்தடி பகுதியில் இன்று மாலை 3 மணியளவில் இவர்கள் மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். குளிக்கச் சென்றபோது மரத்தடியில் நின்று கொண்டிருந்த இளைஞர்களே மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகியுள்ளனர். மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகி உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கத்திற்கு இலக்கான மற்றொரு இளைஞர் தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தின் சில பகுதிகளில் இன்று மாலை பலத்த மழை பெய்துள்ளது. வெலிகாமம் மேற்கு, யாழ் நகரம் உள்ளிட்ட சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. திருநெல்வேலி மணல் தரை வீதியில் மின்னல் தாக்கியதில் தென்னை மரங்கள் எரிந்துள்ளன. நுவரெலிய ஹாவா எலிய ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய ரதோற்சவம் இன்று நடைபெற்றது. ஹாவா எலிய ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகோத்சவத்தில் இன்று ரதோற்சவம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச, அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன், பாராளுமன்ற உறுப்பினர் CP ரத்நாயக்க ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். ජනාධිපතිවරණයේදී අපේක්ෂා කරන සම්පතේ දැන් එක්සත්ගාමික පක්ෂයේ ලොකුත් මතභේදයක් ඇතිලා තියෙනවා. අපේ පක්ෂය තුල මතභේද එමது කட்சியில் மோதல் ஏற்படாது. දැන් පස්සේ ජයග්‍රාහී අපේක්ෂකයා තමයි අපි දාන්නේ. ඔබතුමලා සහ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය අතර තියෙන එකඟතාවයකට ඇවිල්ලා තියෙනවා. தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. ඉදී එකඟතාවයකට අපි එන්න ඕන කියලා. பயப்பட வேண்டாம், நாம் எடுத்து காட்டுவோம். නෑ ඔය කොයි අපේක්ෂ எந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்டாலும் மக்கள் புத்திசாதுரியமாக முடிவெடுப்பார்கள். அதில் நம்பிக்கை வைத்துள்ளோம். மக்களுக்கு மின்சாரம் இல்லை, நீர் இல்லை. சித்திரை புத்தாண்டுக்கும் நீர் இருக்கவில்லை. நீங்கள் அவர்களுக்கு வாக்களிப்பீர்களா? பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாவை கொடுக்க முடியாமல் போனது. நாம் இருந்தபோது கேட்டதை கொடுத்தோம். இந்த அரசாங்கத்தால் என்ன பயன்? දැන් මං හිතන්නේ ජනතාවට හිතන්න කාලය ඇවිල්ලා තියෙනවා. ඔබතුමාලා පුළුල් පෙරමුණක් හදන්න උත්සාහ කරනවා. මම හිතනවා පිටුපස්සෙන් ඉන්න අපේ රාජකෘෂ්ණ එමතුමාත් එක්ක සාකච්ඡා කරනවා. රාජකෘෂ්ණ ஆம், அமைச்சர் ராதாகிருஷ்ணன் எம்முடன் இருக்க வேண்டும். தற்போது தவறான பக்கம் உள்ளார். තාම විවෘත කරගන්න බැරි. நுவரெலியா வைத்தியசாலையை இன்னமும் திறக்க முடியாமல் உள்ளது. நிர்மாணித்து 4 வருடங்களாகியும் திறக்க முடியவில்லை. ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலையும் அவ்வாறே உள்ளது. தேவையான பொருட்களை வழங்கி வைத்தியசாலையை திறக்க முடியவில்லை. அப்படியான அரசாங்கத்தையே 4 வருடங்கள் வைத்திருக்கின்றார்கள். අවුරුදු 4ක් කියාගෙන ඉන්නේ. සමහරට ඔබතුමාලා නැවත ආණ්ඩු පත්‍රයක ඉන්නවත් දන්නේ නැහැ ඒගොල්ලෝ. ඒක තමයි මං හිතන්නේ. ஆம், நாமை வந்து திறப்பதற்கு வாய்ப்பளித்துள்ளார்கள். அனைவருக்கும் நிழல் மாதிரி கிராமங்கள் வரிசையில் நிர்மாணிக்கப்பட்ட 2127வது மாதிரி கிராமத்திற்கான அடிக்கல் நடும் நிகழ்வு இன்று லுணுகம்பிகிற தேவ்ரம்பிகிற பிரதேசத்தில் இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் அமைச்சர் சஜித் பிரேமதாச தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் 5 வீடுகளுக்கு அடிக்கல் நடப்பட்டது. சிறி சௌபாகிய கம என பெயரிடப்பட்டுள்ளது. බොහෝ දෙනෙක් නැතිවෙරි ජනතාව දිහා
பெரும்பாலும் ஏழை மக்கள் தொடர்பில் முன்னேற்றகரமாக யாரும் சிந்திக்கவில்லை. தேர்தல் காலத்தில் ஏழ்மை தொடர்பில் கதைத்துவிட்டு மக்கள் மனதை திருப்பி வாக்கு சேகரிக்கின்ற மனோநிலைமையை நாடு தழுவிய விதத்தில் முன்னெடுக்கின்றனர். அந்த பல நாட்டு அரசியலுக்கு முத்தாய்ப்பு வைத்து விரட்டு பிரச்சினைக்கு புதிய விதத்தில் தீர்வு காணும் நோக்கில் மக்களின் இல்லாமையை ஒழித்து வளமான மக்கள் கொண்ட நாட்டை ஏற்படுத்தும் செயற்பாட்டை முன்னெடுத்து வருகிறோம். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். அபிவிருத்தி என்பது ஒரு கோட்டிலும் அரசியல் தீர்வு என்பது ஒரு கூட்டிலும் செல்ல வேண்டிய விஷயம். இரண்டும் சமாந்தரமாக செல்ல வேண்டும். 30 வருடமாக அழிவையை சந்தித்த எங்களுடைய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு இந்த அபிவிருத்திகள் முக்கியம். இந்த கட்டுமான அபிவிருத்திகள் மாத்திரம் காணாது மிகப்பெரிய அளவிலே முதலீடுகள் செய்யப்பட்டு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு திட்டங்கள் உருவாக்க வேண்டும். அந்த வேலைவாய்ப்பு திட்டங்கள் மூலம் எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு வேலைகள் வழங்கப்பட வேண்டும். வவுனியா செக்கட்டிப்பிளவு பகுதியைச் சேர்ந்த விளையாட்டுக் கழகங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. ஒரு அரசியல்வாதி என்றாலும் செய்யும் வேலை திட்டங்களுக்கூடாக சமூகங்களுக்கு இடையில் ஒற்றுமை ஏற்படுத்த வேணும். அவ்வாறான வேலை திட்டங்களை நாங்கள் செய்ய வேணும். உதாரணத்துக்கு இங்கு இருக்கும் அரசியல் பிரதிநிதிகளை எடுத்துக்கொண்டால் தமது சமூகம் சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தாங்கள் செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். அதை மாற்ற வேண்டும். வவுனியாவில் இருக்கிற 7 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. தேசிய பட்டியல் உறுப்பினரை சேர்த்து 7 பேரில் 6 பேர் அரசு பிரதிநிதிகள். 6 பேர் பக்கம் இன்னைக்கு 105, ஒரு பக்கம் 99. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த முட்டு கொடுக்கறத வச்சு நினைச்சிருந்தால் இந்த வடக்கில் அனைத்து வேலைகளையும் செய்யலாம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்னு பார்ப்போம். துறைமுகங்கள் பிரதி அமைச்சர் அப்துல்லா மஹ்ரூப் இன்று திருகோணமலையில் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். ஒளிவிலே அங்கு உருவாக்கப்பட்ட துறைமுகம் சரியான இடத்தில் அமையப்படாதன் காரணமாக அங்கு 24,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அங்கு அவர்கள் தங்களுடைய தொழிலை செய்ய முடியாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று ஒளிவில் இருந்து நிந்தவூர் வரையான பிரதேசத்தில் இருக்கின்ற குடியிருப்பாளர்களுடைய காணிகள் அரிப்பு ஏற்பட்டதன் காரணமாக அங்கு பாரியொரு நில அதாவது நிலம் கடலுக்குள் செல்லுகின்ற ஒரு சூழல் இருந்தது. அதனை எப்படி அந்த மக்களுக்கு தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். தற்பொழுது அந்த மீனவர்கள் தற்காலிகமாக அவர்கள் உள்ளே சென்று வருவதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் அந்த மக்களோடு அனுசரணையோடு இரு பக்க மக்களுடைய அனுசரணையோடு அதை செய்விப்பதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கின்றோம். உண்ணாவிரத போராட்டம் இருந்து உயிர் நீத்த அன்னை பூபதியின் 31வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. மட்டிக்களப்பு நாவலடியில் உள்ள அன்னை பூபதியின் சமாதி அருகில் இன்று காலை நினைவேந்தல் நடைபெற்றது. இதன்போது ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அகவணக்கம் செலுத்தப்பட்டது. நினைவேந்தல் நிகழ்வில் அன்னை பூபதியின் குடும்ப உறுப்பினர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அலுவலகத்திலும் இன்று முற்பகல் அன்னை பூபதிக்கான நினைவேந்தல் நடைபெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கட்சி உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஈகை சுடர் ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து அன்னை பூபதியின் உருவப்படத்துக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஒரு பெண் அந்த அம்மையாருடைய வயதிலே அவர்களுக்கு குடும்ப சுமைகள் இருக்கிற நிலையிலே அதை தாண்டியும் இந்த தேசத்துக்காக ஒரு பெண் அந்த தியாகத்தை செய்வது எந்தளவு தூரத்துக்கு இந்த போராட்டத்துடைய தன்மை, இந்த புரட்சி தன்மையை எடுத்து காட்டுகின்றதுன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். இதேவேளை அன்னை பூபதியின் 31வது ஆண்டு நினைவு நிகழ்வுகள் கிளிநொச்சியிலும் இடம்பெற்றன. கிளிநொச்சியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இன்று முற்பகல் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. ஈகை சுடரேற்றி அன்னை பூபதியின் உருவப்படத்துக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது.
அன்னை பூபதியின் நினைவேந்தல் நிகழ்வு முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியிலும் இன்று முற்பகல் நடைபெற்றது. அன்னை பூபதி இந்திய அமைதி காக்கும் படைக்கு எதிராக சாகும் வரை உண்ணா நிலையில் இருந்து உயிர் நீத்தார். உடனடியாக போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், தமிழீழ விடுதலை புலிகளுடன் பேச்சு நடத்தி தீர்வு காண வேண்டும் ஆகிய இரு கோரிக்கைகளை முன்வைத்து 1988 ஆண்டு பிப்ரவரி 19 அமிர்தகணை மாமாங்கீஸ்வரர் கோயிலில் உண்ணாவிரத போராட்டத்தினை ஆரம்பித்தார். பல இடையூறுகளுக்கு மத்தியிலும் உண்ணாவிரத போராட்டத்தினை கைவிடாது தொடர்ந்த அவர் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் 1988 ஆண்டு ஏப்ரல் மாதம் 19 அன்று இவ்வுலகை விட்டு பிரிந்தார். 1932 ஆண்டு நவம்பர் மாதம் 3 மட்டக்களப்பில் பிறந்த அன்னை பூபதி 56வது அகவையில் உயிர் நீத்தார். இந்நிலையில் தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இன்று நடைபெற்றது. அன்னை பூபதி நினைவு தினத்தை முன்னிட்டு வவுனியா காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இடம்பெற்றது. வவுனியா கந்தசுவாமி கோயிலில் வழிபாடுகளுடன் ஆரம்பமான பேரணி மணிக்கோட்டு கோபுரம் வழியாக சுழற்சி முறையில் உண்ணாவிரதம் இடம்பெறும் இடத்தை சென்றடைந்தது. இதுல ஜனநாயக ரீதியில போராடின தாய்க்குரிய நீதி கிடைக்கப்படையில கூட்டமைப்புல தான் குற்றம் சாட்ட வேண்டி இருக்குது. ஏன்னு சொன்னா துர்ராயசிங்கம் தமிழரசு கட்சியின் செயலாளராக இருக்கிற துர்ராயசிங்கம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த தாய் உண்ணாவிரதம் இருந்து இறந்தவ அவக்கான ஒரு சிலையை வைக்கிறதுக்கு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு முடிவெடுக்கையில் ஒரு நடவடிக்கையும் எடுக்கையில். ஆனால் அவர்கள் பார்த்தீங்கன்னா பல சிலைகள் இந்த தாயக பகுதியில் வைக்கப்பட்டிருக்குது. இந்த அன்னை பூபதி இந்த சிலையை வைக்காதபடியே இவர் துரை ராஜ சிங்கம் என்று பேர் வர்றபடியா அவர் சிங்கம் வர்றபடியா அவர் சிலை வைக்கல நினைக்கிறேன். நாவலப்பிட்டி கலபடையில நீர்வீழ்ச்சியில் வீழ்ந்த இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கலபடையில நீர்வீழ்ச்சியை பார்வையிடச் சென்ற இளைஞன் ஒருவர் நேற்று மாலை நீர்வீழ்ச்சியில் வீழ்ந்து காணாமல் போயிருந்தார். போலீசார் வழங்கிய தகவலுக்கு அமைய சடலம் இன்று முற்பகல் மீட்கப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்தனர். கம்பளையைச் சேர்ந்த 19 வயதான இளைஞன் ஒருவனே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பிரேத பரிசோதனைகளுக்காக சடலம் நாவலப்பிட்டி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. நாவலப்பிட்டி போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியில் மாணவன் ஒருவர் காணாமல் போனதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வவுனியா விபுலானந்தா கல்லூரியில் பயிலும் 17 வயது மாணவனே காணாமல் போயுள்ளதாக வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வவுனியா உக்லாங்குளம் பகுதியைச் சேர்ந்த சதீஸ்வரன் கோபிகன் என்ற மாணவனே காணாமல் போயுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். வீட்டுக்கு அருகில் தொழிற்பயிற்சி நிலையம் ஒன்றில் கற்றல் செயற்பாட்டில் ஈடுபட்டு வந்த நிலையில் இவர் காணாமல் போயுள்ளார். கோபிகனை நேற்று மாலை 7 மணியிலிருந்து காணவில்லை. இவரை நாங்கள் தேடி பார்த்தபோது எங்கும் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. இது சம்பந்தமாக நாங்கள் வவுனியா போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளோம். இது சம்பந்தமாக யாராவது தகவல்கள் கிடைக்குமாயின் எம்முடன் தொடர்பு கொள்ளவும். கண்டி தெல்தோட்டை நூல்காதுர பகுதியில் குளவி கொட்டு கிழக்கான நிலையில் 28 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நூல்காதுர தோட்டத்துக்கு சுற்றுலா சென்ற கேகாலை மற்றும் கம்பகா பகுதிகளை சேர்ந்தவர்களை இவ்வாறு குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளனர். குளவிக்கோட்டுக்கு இலக்கானவர்களில் 13 பெண்கள் மற்றும் 2 சிறுவர்கள் உள்ளடங்குகின்றனர். காயமடைந்தவர்கள் தெல்தோட்ட பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருகோணமலை பாட்டாளிபுரம் கிராமத்திற்கான பஸ் சேவையை மீள ஆரம்பிக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த மூதூர் பாட்டாளிபுரம் மக்கள் கடந்த 2008 ஆண்டு சொந்த நிலத்தில் மீள்குடியேறினர். சுமார் 650 குடும்பங்கள் குடியேறியுள்ள போதிலும் போக்குவரத்து சேவைகள் உரிய முறையில் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை. இலங்கை போக்குவரத்து சபையினால் மூதூருக்கும் பாட்டாளிபுரத்துக்குமான பஸ் சேவை முன்னெடுக்கப்பட்ட போதிலும் வீதி சீரின்மையால் போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்டது. இந்த பஸ் சேவை நிறுத்தப்பட்டு 1 வருடமான நிலையில் மக்கள் போக்குவரத்து செய்வதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். இதனால் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மூதூர் நகருக்கு செல்வதற்கு இந்த மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். அரசு நிறுவனங்கள், வைத்தியசாலை, வங்கி உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக நாள்தோறும் பாட்டாளிபுரம் மக்கள் மூதூருக்கு செல்ல வேண்டியுள்ளது. திடீரென்று ஒரு வருத்தம் வந்தால் கூட இரவுலையா பகல்லையா கொண்டு போகிறதே பெரிய கஷ்டத்தில் இருக்கு. ஆட்டோவை எதிர்பார்த்திருந்து
அப்படி இறந்த ஆக்களும் இருக்குது. சிட்டி பஸ் கிடந்தது அது 1.5 வருஷத்துக்கு முதல் தரப்பட்டு இப்போ நாங்கள் அந்த போகிறோன்னு சொன்னால் ஆட்டோவெலாம் போகிறோம். வரதுக்கு 1000 ரூபா ஆட்டோ வேணும் மூதூருக்கு போகிறதுக்கு. சம்பந்தம் வந்து சொன்னார் உங்களுக்கு நாங்கள் 2 சிட்டி பஸ் போட்டு தரோம், நீங்கள் இது எனக்கு ஓட்ட போடுங்க. அந்த அளவுக்கு நாங்கள் செய்து பார்த்தோம். ஆனால் அந்த அளவுலையும் எங்களுக்கு இந்த இன்னும் இதுவரை காலத்துக்கும் சம்பந்தையா வந்து பார்த்ததும் இல்லை. சம்பந்தையால் எந்த பஸ் தேவையான பிரச்சனை அடிப்படையான நடக்கவும் இல்லை. எங்களுக்கு அவசரமாக போகிறனாலும் பஸ் இல்லை. ஒரு பஸ் ஒன்று போட்டவங்க எங்களுக்கு அந்த பஸ் 1 வருஷம் ஆகிட்டு நிப்பாட்டி. இப்போ ரோட்டு பிரச்சனையால் ஆட்டோக்காரவங்க வேற விலை வரக்குள்ள வராங்கல்ல. ஒரு கற்பனை மாற கொண்டு போகிறனாலும் கஷ்டம்தான். ஒரு வங்கியலுக்கோ எங்கே நானும் போகிறனாலும் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. எங்களுக்கு இல்லை, நாங்கள் என்னண்டு போகிறோம், இருக்கிற ஆட்கள் கொடுத்து செய்வாங்க, இல்லாத நாங்கள் வேலையில் என்ன செய்கிறேன். வத்தலை திக்கோவிட்ட பகுதியில் 1 கிலோகிராமுக்கும் மேற்பட்ட போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வத்தளை போலீஸ் அதிகாரிகளால் இன்று பிற்பகல் 2:30 அளவில் வத்தளை திகோவிட பகுதியில் உள்ள வீடு சுற்றி வளைக்கப்பட்டது. சந்தேக நபர் ஹெரோயினுடன் தப்பிச் செல்ல முயற்சித்த போது போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 35 வயதான ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை குருந்தகவ ஹெத்தெம்ம பகுதியில் உள்ள வாகன திருத்தமிடம் ஒன்றுக்கு அருகிலிருந்து 3 கிலோகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் நேற்றிரவு முன்னெடுத்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் இதுவரை சந்தேக நபர் எவரும் கைது செய்யப்படவில்லை. கைப்பற்றப்பட்ட ஹெரோயினின் பெறுமதி 3,60,00,000 ரூபாய் என போலீசார் தெரிவித்தனர். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பிலான கலந்துரையாடல் யாழ் பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் அரசறிவியல் துறை மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அரசாங்கத்தினாலே கொண்டுவரப்படக்கூடிய புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்பது ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அபத்தமாக இருக்கும் என்பதிலே எந்தவிதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஒரு சர்வதேச தரத்திலான ஒரு ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தக்கூடிய சட்டத்தை உருவாக்கப் போகின்றோம் என்று நாடகமாடிய இன்றைய அரசாங்கமானது முன்னைய பயங்கரவாத தடை சட்டத்தை விட ஒரு மோசமான சட்டத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறது. முன்னைய காலகட்டங்களிலே போலீசாருக்கு மட்டும் வழங்கப்பட்ட அதிகாரத்தை இன்றைக்கு முப்படையினருக்கும் எல்லை காக்கின்ற படையினருக்கும் வழங்கியிருக்கின்றது என்பது ஜனநாயகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அபத்தமாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு இந்த சட்டம் தடையாக இருக்கிறது. தொடர்வது விளையாட்டு செய்தி. உலகக்கிண கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை குழாம் தொடர்பில் முன்னாள் தலைவரான அர்ஜுன ரணதுங்க கம்பஹாவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து தெரிவித்தார். அறிவிக்கப்பட்டுள்ள குலாம் குறித்து பேசுவதற்கு பதிலாக குலாமில் தெரிவு செய்யப்பட்டுள்ள வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பது இந்த சந்தர்ப்பத்தில் சிறந்ததாக அமையும் என நினைக்கின்றேன். உலக கிண்ணத்தை வெற்றி கொள்வதற்கான சக்தியை வீரர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். குலாமில் பெயரிடப்பட்டுள்ள வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து நாட்டுக்கு பெருமையை ஈட்டிக் கொடுப்பதற்கான முனைப்புகளை மேற்கொள்ளுதல் வேண்டும். அதற்கு மேலதிகமாக இளம் வீரர்களுக்கு சிறந்ததொரு வாய்ப்பாக இந்த தொடர் அமைந்துள்ளது. இது மிகப்பெரியதொரு கிரிக்கெட் தொடர். குறிப்பாக டெஸ்ட் அந்தஸ்தை பெற்றுள்ள அனைத்து அணிகளுக்கு எதிராகவும் விளையாட வேண்டும். எனவே அதிக அழுத்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் விளையாடுதல் வேண்டும். இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவதற்கு குறைந்தபட்சம் டெஸ்ட் அந்தஸ்தை பெற்றுள்ள 5 அணிகளையாவது வீழ்த்த வேண்டும். எனவே அதற்கேற்றாற் போல மனதை திடப்படுத்திக் கொண்டு கிரிக்கெட் குறித்து மாத்திரம் சிந்தித்து விளையாடினால் நிச்சயமாக அதிக தூரம் பயணிக்க முடியும். மீண்டும் ஒரு முறை தெரிவு செய்யப்பட்டுள்ள குலாத்துக்கு வாழ்த்து தெரிவிப்பதே எம்மால் செய்யக்கூடியதாகும். இத்துடன் இன்றைய செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. நாங்கள் நாளை மீண்டும் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் மலரும் நாள், உங்கள் அனைவருக்கும் சக்தி மிக்க நாளாக எல்லாம் வளரும்.